அதுலயும் ஒரு சில பேர் ரொம்ப டீசென்ட் பார்த்தேன் இல்ல முஸ்லீம் தரது இல்ல அப்படியே கிளம்பிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப தூரமா போறோம். அதுவே நமக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு. This is bad shit. ஏரியா விட்டு போறேன். அன்ஷாக்கு வந்து மெயினா என்னன்னா ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம போறோமே. தம்பி கிட்ட இருக்குங்களா? சரி அதுதான் சரிங்களா. அப்புறம் எது கூட்டிட்டு வந்தீங்க? காத்தடிக்குது நாத்தடிக்குதா? எதுக்கு வந்திருக்கோனே தெரியும் மேம். எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம இருக்கியா? எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம என்ன பண்றதுன்னு புரியாம என்ன லட்சணத்துல படுத்து தூங்கிருக்கா பாத்தீங்களா? இல்ல ஹலோ 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 குட் மார்னிங். 12B பஸ் வருங்களா? இல்ல நீ என்னத்துக்கு வந்திருக்க இன்னைக்கு? நல்லா படிக்கிறேன்னு வந்தா. படிக்கணும் அப்புறம் மதியத்துக்கு மேல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா. படிக்கிறதுக்கும் வரல வீடியோ எடுக்கிறதுக்கும் வரல. வந்ததை அப்படியே பேன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூங்குற உனக்கு எதுக்குடி லிப்ஸ்டிக்? தூங்கும்போது லிப்ஸ்டிக் போட்டு தூங்கிட்டு இருக்க. அவன் எதுக்கு தூங்குன? எந்திரி எந்திரி. சோ காய்ஸ் டேய் உள்ள வாங்க. நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சோகமான வீடியோ. ஏன் சார்? எனக்கு சோகம் இல்லை. உனக்கு சோகம் இல்லையா? காலையில இருந்து நான் வரேன். என்னடே லைட் எரிய மாட்டேங்குது. லைட் சுவிட்ச் போட்டா தான் எரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வீடியோ. இதப்ப சோகமா இருக்கணும். நம்ம வந்து இருக்கேன்னு சிரிக்காதடி. இங்க நீ சோகமா இருக்கேன்னு நான் சொல்லிட்டா. என்ன ஏன்டி இவ்வளவு கேவலமா இருக்கு? சிரிப்பார கூட சிரிப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாய்ஸ்ல ஒரு டல் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுல இருந்து நம்ம வந்து கிளம்ப போறோம். இவ்வளவு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு. எங்க ஏறி நடந்துட்டு இருக்கா பாரு. கீழே விழுந்தேன்னா மண்டை கிண்டெல்லாம் தெரிச்சிரும். குண்டு இவரு போடட்டா? பயம் இருக்குல்ல அப்புறம் என்னத்துக்கு இதுக்குள்ள போய் ஆடிட்டு இருக்கேன். நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம். நம்ம வந்து ரொம்ப தூரமா போறோம். அதுவே நமக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஜாலியான ஒரு vlog அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்க்க போறது. வந்து ஒரு 2BH ஹவுஸ். இதோட ஹோம் டூர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் டூர் போடும்போது நம்ம வந்து வெறும் ஹால் மட்டும் தான் காமிச்சிருப்போம். சரி ஓகே நம்ம வந்து இந்த வீட்டை நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாலாம் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு நம்ம ஓகே கூடி இப்ப வந்து நிறைய நமக்கு சிச்சுவேஷனால நம்ம இங்க இருந்து வந்து நம்ம கிளம்ப போறோம். இந்த வீட்டை விட்டு போகணும்னு நமக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. சுத்தமா ஐடியா கிடையாது. ஏன்னா இந்த வீடு நமக்கு எல்லாத்துக்குமே வீடியோஸ்க்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே செட் ஆச்சு. ஒரு சூப்பரான பால்கனி. இந்த மாதிரி பால்கனி எங்கேயாவது வீட்டுல கிடைக்குமா? அதனால இன்னைக்கு ஃபைனலா நம்ம வந்து இந்த ஹோம் டூர் வந்து போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இப்பொழுது வந்துட்டு சாந்தினி வந்து இந்த வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஹோம் டூர்னா தெரியுமா? This is door. This is bed sheet. Okay, this is part. ஜாலியா படுத்து தூங்கலாம். இது வந்து டேபிள். இங்க வந்து நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம். இவனுக்கு போர் அடிச்சுனா இது மேல ஏறி படுத்து தூங்கலாம். உனக்கு எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கான்னு இங்க இருந்து நம்ம கிளம்புறது கரெக்டா செட் ஆயிருச்சு. இருந்தாலும் ஏரியா விட்டு போறேன். அன்ஷாக்கு வந்து மெயினா என்னன்னா ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம போறோமே. ரொம்ப வந்து என்ன சொல்றது இங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஏரியா பசங்க அன்சா 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 இந்த வழியில போகும்போது வருமா சொல்லுவாங்க. பட் நம்ம இங்க இருந்து கிளம்புறனால வந்துட்டு அன்ஷாக்கு வந்து நேத்துல இருந்து ஒரு சங்கடம் இருக்கு. எனக்கு ரொம்ப வருஷமா ஒரே ஏரியால இருந்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் பரவாயில்ல பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் லாங்கா போறாங்க. ஏண்டி ஒரு டயலாக் எத்தனை வருஷம் ஓட்டுவீங்க? அப்புறம் எவ்வளவு வருஷம் ஓட்டுவீங்க? இப்ப இவங்களாச்சும் இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளுறதுக்கு பிடிக்கிறதுக்கு சொல்றாங்க. நம்மளா கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாக்கு பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒண்ணுதான். பசங்க எப்படி போர் அடிச்சுன்னா போன் பண்ணி எங்க இருக்க மச்சான்? சரி நாங்க வரோம். எங்களுக்கு கோடு பேர்ல இருக்காங்க.
அந்த மொக்குக்கு வா அப்படின்னு சொல்ற ரீசன் வந்து என்ன என்ன ரீசன்? ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்திருக்கோம், ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை வாங்க வந்திருக்கோம், அதானே? கருவேப்பிலை கொத்தமல்லி தலை வாங்கி போடுவாங்க, நான் போற நேரத்துல தான் வருவாங்க. கரெக்டா அதானே? பொய் சொல்லாத கரெக்டா தெரியும் உனக்கு. ஏய், டோர் வந்து ஓபன் பண்ணி வந்தோம். நான் மெயினா வந்து இந்த ஒரு ஹால் தான், இந்த ஹால் சுத்தி காமிச்சிரு. சோ இதுதான் நம்மளோட சூப்பரான ஹால். தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்தது நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. உங்க ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்போம். அப்புறம் இதுல ஒரு லைட் எரிய, லைட் கட்டு. பத்தியா இங்க இந்த ஒரு அழகான லைட் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணா தான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணு. சரி பரவாயில்ல விடு. போடு, லைட் ஆஃப் பண்ணா தான் தெரியும். ரெடி சூப்பரா இருக்கா? சோ இது வந்து ஒரு அழகான லைட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடு நம்ம டர்ன் பண்ணா இது அன்னைக்கே வந்து கழண்டு விழுந்துருச்சு. இந்த அழகான தி ஆர்டிஸ்ட் மேக்கப் மூஞ்சி பாவம் பிச்சு விட்டுட்டீங்க. பிச்சு வில்லடி அதான் விழுந்துருச்சு. ஏன்னா அது வந்து ஃப்ரேம் வந்து சின்ன இதுதானே, அதனால டபுள் சிக்ஸ் எடுத்தாங்க விழுந்துருச்சு. இத வந்து கிரியேட்டிவிட்டியை கஷ்டப்பட்டு ஓட்டினா, பட் இதை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. இந்த ஹால் வந்து இதுல இருக்க திங்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இந்த வீட்ல மெயினான ஒண்ணு என்னன்னா இந்த ஒரு கபோர்டு. இந்த கபோர்டு வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்னோட என்னோட என்ன சொல்லுவாங்க பிரைசஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரேம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்னது மூஞ்ச காட்டு. உங்க அண்ணன் வாங்கினதா? பதில் சொல்லடி, பதில் சொல்லு. ஆமா, என்ன உங்க அண்ணன் வாங்கினதா? கஸ்தூரி ஸ்கூல்ல வாங்கினதா? என்ன கஸ்தூரி ஸ்கூல்ல உங்க வீட்ல இருக்குது. இவங்க வீட்ல அடுக்கி வச்ச அங்க இருக்க அந்த குட்டி பையன் எந்த கப்பை எதோட மிக்ஸ் பண்ணி தூக்கி வீசினானே தெரியாது. நீ ஹால்ல இருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஏய் நான் வந்து இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கேன்டா, அப்ப லெஃப்ட் சைடு தானே. அவங்க வந்து இப்படி ஓகே ரைட் சைடு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2 இது இருக்கு. அது ஏதோ இருக்குது கமான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம். இதையும் சுத்தி காட்டு. மறுபடியும் சுத்துறேன்னா சுத்திராத, சரியா? சுத்திராத நின்னு. சோ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட்டல் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம இங்க இருந்து வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டல் இப்படி திருப்பி போட்டோம். ஆனா இப்ப இதை டாப்பா கட்ட ஆல்ரெடி அங்க இருந்து கழட்டிட்டு வரும்போதே நம்ம ஃபுல் ஸ்கிராட்ச். இந்த இடம் வந்து புது கட்டல், பட் வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு, அந்த சைடு ஸ்கிராட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அந்த சைடு கிராக் இருக்கு. அது வேற ரொம்ப கஷ்டம். நீ இறக்கிறது எப்படி இறப்பாங்கன்னு தெரியல. இந்த பீரோவையும் எப்படி இறக்க போறாங்கன்னு தெரியல. அது இறக்குறவங்க தானே, நமக்கு என்ன. அது ஓகே தான். அன்சாவா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இறக்குவாங்க. வந்துட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம கபோர்டு வச்சு ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் சேர் வந்து நாங்க புதுசா வாங்கியிருக்கோம். 300க்கு வாங்கியிருக்கோம். இந்த பியூட்டிஃபுல்லான சேரு 300 300 சும்மாவா? அப்புறம் இங்க வந்து ஆமா இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இன்னும் இதுல நிறைய இருந்துச்சு. இவன் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரான்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? என் லிப்ஸ்டிக் 2 எடுத்துட்டு போயிட்டான். போனியே இல்லையா சொல்லு? எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அடி வச்சுக்கோ, இதுல இருந்து ஏதோ சொன்னீங்க. நான் சொல்லுவேன் இந்த ஷேட் செட் ஆகுது பரவாயில்ல எடுத்துட்டு போச்சு. அப்புறம் வந்து இங்க ஒரு அழகான குடம் எப்படி இருக்கு. என்னோட இத பாத்தீங்களா, என்னோட ஆர்டிபிஷியல் பிளான்ட், ஆர்டிபிஷியல் மைண்ட். ஆர்டிபிஷியல் மைண்ட் இல்ல, மணி பிளான்ட் தாண்டி. ஆர்டிபிஷியல் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டில ஒரு குடத்துல வந்து வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு. யாருக்காச்சும் தோணி இருக்கா? இந்த இடத்துல நிறைய செல்ஃப் இருக்குனால நம்ம இதுல வச்சு ஃபுல்லா இது பண்ணிட்டோம். இன்னொரு சம்பவம் இருக்கு. ஏன் இப்ப பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து ஓடிட்டானுங்க. வந்துருவானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம இங்க இருந்து அப்படியே நம்ம இவ்வளவு கூப்பிட்டுட்டு போனோம்னா ரைட் சைட்ல இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம் வந்து பேருக்கு தான் வந்து நமக்கு வந்து 2 BH. ஆனா வந்து நம்ம இந்த ரூம் வந்து யூஸ் பண்றதே இல்ல. மெயினா யூஸ் பண்றது உங்க வந்து பாத்ரூம் பாருங்க. காவிக்காத பாத்ரூம் பிரைவசிடா, குழந்தைங்களோட பிரைவசியா. இந்த ரூம் வந்து நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க வந்து நாங்க ஃபேன் மாட்டல. ஃபேன்னா இந்த ஃபேன் இருக்கு, பட் வந்துட்டு இந்த ஃபேன் வந்து நாங்க வேற சேஞ்ச் பண்ணாதனால
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம கட்டில் எடுத்து இங்கே போட்டுடலாம், அந்த ரூம் வீடியோ எடுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் என்ன பண்றது, இட்ஸ் ஆல் ஃபேட். இதுல என்ன ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ஒட்டணுமா? அன்னைக்கே இந்த லைட்லாம் ஃபிட் பண்ணி குட்டி குட்டி லைட் இருக்கு பாருங்க, இதெல்லாம் லைட்லாம் ஃபிட் பண்ணிட்டு லைட் போடுறேன்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சுட்டாங்க. கையில பிஞ்சிருச்சே. ஆமா பிஞ்சிருச்சு. பரவாயில்லை பிச்சிட்டீங்கன்னு நான் பிச்சை இல்ல, இவதான் பிச்சா. நீ பிச்சே அவ பிச்சே பிச்சிங்க. பிச்சிட்டா. ஐயோ எதுக்கு சிரிக்கிற? தெரியல சிரிக்கிற எங்களுக்கு தெரியல, பாக்குறவங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, இங்க இருந்து காலி பண்ணும்போது நமக்கு திங்ஸ் நிறைய இருக்காது, எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. இங்க வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஆமா மூட்டையெல்லாம் கட்டி அப்படியே இருந்தோம். பட் இந்த டைம் நம்ம சூப்பரா பேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. கடைசியில அதையும் மூட்டை முடிச்சுதான் கட்டிட்டு போவாங்க. நான் வந்து இங்க அழகா இந்த ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்கீங்களா? இப்பதான் தெரியுது. இல்ல இல்ல, நான் அழகா ஒட்டி வச்சிருக்கேன். வந்து கிச்சன், இந்த பேருக்குதான் இங்க வந்து கிச்சன் வந்து இருக்கு. எல்லா வீட்லயும் இருக்கும். பட் எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்குன்னா மெயினா உனக்கு தெரியாது இது எதுக்கு இருக்கு. இல்ல நான் வந்துட்டு சமைக்கிறதுக்காக தான் இங்க எல்லாமே செட் பண்ணேன். பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி உனக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளை, எனக்கு வந்து வயசு 21 ஆச்சு. அப்ப நான் எப்படி சமைக்க முடியும்? நான் வந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நான் சமைச்சு நான் சமைப்பியா? இல்ல 26 வயசுல தான் நான் சமைப்பேன். 26 வயசுல கரெக்டா இல்லையாடி? ஆமாவா இல்லையா? சொல்றேன். மெச்சூரிட்டி வந்தா சமைப்பேன் அப்படி சொன்னீங்களா? இல்ல இல்ல, ஆமாடி மெச்சூரிட்டி வந்தாதானே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு. நீ சமைக்கிறதுக்கு லைக் இல்ல, திங்கிறதுக்கு தான் நீ லைக். சமைக்க சொல்றா மெச்சூரிட்டி வந்தா சமைப்பேன்னு சொல்லிட்டு, இவளுக்கு எப்ப மெச்சூரிட்டி வந்து இவ எப்ப சமைச்சு கொடுத்து நான் எப்ப சாப்பிட்டு இதெல்லாம் நடக்குமா கோபு? நீ சொல்லு. இப்போ சாம்பார் வச்சு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? பூஸ்ட் சாம்பார். பூஸ்ட் சாம்பார். பூஸ்ட் சாம்பார் இல்லடி. இப்ப நீயே சொல்லி, இப்ப நீ கல்யாணம் பண்ண ஒரு வீட்டுக்கு போற, போயிட்டு இப்ப உனக்கு வயசு ஒரு 20 வயசு வச்சுக்கோனா எப்படி போய் சமைக்க முடியும்? எப்படி செருப்பு? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு நீ வந்து நீ போகும்போது நீ ஸ்ட்ரிக்டா சொன்ன, எனக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகு நான் சமைப்பேன், அப்பதான் 3 வேளை சமைச்சு போறோம். அது வரைக்கும் நீங்க வந்து எனக்கு வந்து சாப்பாடு போட்டு பழகலாம் அப்படி சொல்ல மாட்டேன். நான் வந்து நான் சமைக்கிற வேலை மட்டும் கூட்டுறது, துடைக்கிறது, எல்லாத்தையும் அவ்வளவுதான். அப்படி வேணா பேசி அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அடிச்சுக்கிறது. வந்து சிலிண்டர் நம்ம வச்சுக்கலாம். சிலிண்டர் வர தீந்து போச்சு. சும்மாவே நான் சமைக்க மாட்டேன். ஒரு சூப்பரான பெண்மணிக்கு என்ன அழகு தெரியுமா? மிச்சப்படுத்தணும். சரியா? கேஸ் எல்லாருக்கும் எவ்வளவு மாசம் வரும்? 2 மாசம் 1 மாசம் வருமா? 1 வருஷமா அந்த கேஸ் நான் யூஸ் பண்றேன். தெரியுமா? அப்ப நான் எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணிருக்கேன். இன்னைக்குதான் வந்து கேஸ் முடிச்சு 1 வருஷமா அந்த எவ்வளவு அழகா நான் பாத்திருப்பேன். நீ பாத்துக்கோ. அப்ப எத்தனை டைம் சமைச்சிருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க. அதான் இது எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு இது பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா வந்துட்டு கைஸ், நான் மெயினா ஒண்ணு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கமான் கைஸ், இங்க உட்காந்து நம்ம ஒண்ணு பேசணும். இங்க வாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பேச போறாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்களோட பழைய வீட்டுல இருந்தோம். ஓகேவா? அப்போ ஒரு அண்ணா வந்து வீடு வாடகைக்கு இருக்கு. அப்ப நாங்க வந்து 2க்கு வீடு விட்டுருந்தோம். வாடகைக்கு இருக்க கேட்டேன். அப்ப எல்லாம் கேட்டுட்டு, நாங்க வந்து முஸ்லீம் தான், எங்களுக்கு தருவீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் தருவோம்னா அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு so many days ஆனா இந்த ஒரு 2 வீக்ஸ்ல நம்ம எத்தனை வீடு பாத்துருப்போம்? கிட்டத்தட்ட ஒரு 50+ வீடு 40+ வீடு கிட்ட நாங்க பாத்துருப்போம் கைஸ். இங்க மட்டும் கிடையாது, குனியமுத்துடையர்பாளையம் அங்க இங்க எல்லா பக்கம் பார்த்தோம். போன பக்கம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது நீங்களே ஆக்ஷனோட பண்ணி, நீங்க வந்து ஆக்ஷனோட பண்ணணும். நான் கூட்டிட்டு வரேன். சரியா? நீ வந்து வீட்டு ஹவுஸ் வாங்க. சரியா? நான் வந்து கூட்டிட்டு வரேன். நீங்க வந்து படிக்கல. வீடு சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். சரிங்களா? ஆளுங்கனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு தொல்லையும் கிடையாது. உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். உங்களுக்கு 2 ரூம் இருக்கு. எல்லாம் 2 ரூம்ல 2 பாத்ரூம் இருக்குது. நீங்க அதுக்குள்ள எல்லாம் நல்லா எல்லாம் இருந்தவங்க எல்லாம் வீடு கட்டி போனவங்க. அப்படி சூப்பரா இருக்கும். நான் தான் இவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கல வீடு பார்க்க வந்திருக்காங்க. பேர்மா? பேரு அனுஃபா. உங்களுக்கு தர்றது இல்லைங்க. ஐயோ என்னாச்சுங்க? வேற ஒண்ணு இருக்கா? வேற ஒரு வீடு இல்ல, இந்த வீடு பார்க்க கூடாது. அதுல சொல்றேன். என்னாச்சுங்க? நான் சொல்றேன். அது சொல்றேன். என்னாச்சு? அது என்ன தெரியுங்களா? அது இப்பதான் விளக்கலாம். அப்படியா? சரி 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 சரி, கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, பரவாயில்ல. சரி நீங்க பாருங்க, நாங்க பாத்துக்கலாம்.
அடுத்தது நான் ஹவுஸ் ஓனர். நீங்க எத்தனை பேருமா? 2 பேர். 2 பேர் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லிட்டு இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அது பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஹவுஸ் ஓனர்லாம் ரொம்ப தங்கமானவங்க, எந்த எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பிரச்சனையும் இல்லை. நான் இது நான் சொன்னேன் இல்லைங்க அவங்க. எத்தனை பேரு? 2 பேர். அப்படியா? சரி சரி. வீட்டுக்கு நீங்க 2 பேர் தான் இருப்பீங்களா, இல்ல வந்துட்டு அப்பப்போ வரமுறைங்க வராங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா? வருவாங்க, மாமியார் மாமனார்லாம் அப்பப்போ வருவாங்களா? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பிள்ளை தலைக்கு ஷால் போட்டிருக்குது. அது இந்த வீடு 30,000 ரூபாங்க மாசம் வாடகை 30,000 ரூபாய். இப்ப சந்திர ஒருத்தவங்க வேற வந்து கேட்டு போயிருக்காங்க. விளக்கு போடுவீங்களா? இல்லைங்க, போடுங்க. 6 மணிக்கு வச்சு லைட் எல்லாம் போட்டுடுவோம். இல்லம்மா, அது இல்ல, வீட்டுக்கு விளக்கு போடுவீங்களா? அது விளக்கு வேற போட மாட்டாங்க, அதனால நமக்கு செட் ஆகாது. நான் தம்பிகிட்ட பேசி நானு இது பையன் வருவான், பையன் கிட்ட பேசி சொல்லட்டும். சரிங்களா? அது வீடு பாக்கலாங்க. இப்போ இல்ல, அது சாவி தம்பி கிட்ட இருக்குங்களா? சரி, அதுதான். சரிங்களா? சரி சரி சரி. அப்புறம் எது கூட்டிட்டு வந்தீங்க? இதேதான் நடக்குது. போகாத. எனக்கு புரியாத கேள்வி என்னன்னா, முஸ்லிம்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் அப்படி என்ன தப்பு பண்றோம் எங்களுக்கு தெரியல. எங்க போனாலும் சால் போட்டிருக்கீங்க நீங்களா? யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பண்ற தப்புக்கா எல்லாரையுமே பயன்படுத்துவாங்க. வீடு கட்டி சொந்தமா வச்சிருக்கவங்க வந்து யாரு வீடு கட்டாலும் நல்லவங்களா, எந்த பிரச்சனையும் இருக்காதா பாருங்க. வாடகை கட்ட கொடுப்பாங்களா, வீடு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் வந்து ஒரே சாமி வந்து கும்பிட போறது கிடையாது. அத்தனை மனுஷங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க ஒரு சாமி வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க வாடகை விடுறீங்க, நீங்க உங்க வீட்டுல விளக்கு போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க வாடகை இருக்க வீட்டுல அவங்க வந்து தொழுகுவாங்க, இல்ல அவங்க வந்து கிறிஸ்டியனா இருந்தா அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு முஸ்லிம்ஸ் வந்து வீடு வச்சிருக்காங்க, ஹிந்துஸ் போய் கேட்கும்போது நாங்க தொழுகுறோம், நீங்க வந்து விளக்கு போடக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பக்கம் கேட்ட இடத்துல வந்துட்டு யாரோ பண்ற ஒரு சின்ன சின்ன ஃபால்ட், ஹிந்துஸ்லயும் தப்பு பண்ணுவாங்க, கிறிஸ்டியன்லயும் தப்பு பண்ணுவாங்க, முஸ்லீம்லயும் தப்பு பண்ணுவாங்க. யாரோ பண்றதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்க இந்த ஒரு வீக்ல கிட்டத்தட்ட எவ்வளவு வீடு பாத்திருப்போம்? ஒரு 15-20 வீடு, 15, 20, 25 வீடு கிட்ட பாத்திருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாவா 2 வாரமா இந்த ஏரியா அந்த ஏரியா, அந்த இடம் இந்த இடம், எல்லா இடத்தையும் சுத்திட்டோம். ஒரு இடத்துக்கு கேட்டாலும் விளக்கு போடுவீங்களா, இல்ல வந்துட்டு கருப்பு கலர் ஷால் போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்துட்டு அது இதுன்னு சொல்லி வீடு இருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாங்க. போனதும் நம்மளை பார்த்தாலே வாடகை அதிகமா சொல்றாங்க. ஒரு வீட்டை காட்டக்கூட வாசலோட அப்படியே அனுப்பி அப்பதான் வந்துட்டு ஒரு முஸ்லீம் தரது இல்ல அப்படி. ஏன்னா மத்தவங்க கூட வந்துட்டு ஏதாவது இதுன்னு சொல்றாங்க, ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு முஸ்லீமுக்கு தரது இல்ல அப்படி சொல்லிட்டு. ஆனா அப்படி இருந்துமே வந்துட்டு இப்ப நாங்க ஒரு வீடு வந்து பாத்துட்டோம், அதுமே வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியோடதுதான். பட் அவங்க கூட வந்துட்டு ஓகே முஸ்லீம் அதுல ஒண்ணும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, சில பேர் இப்படி இருக்காங்க. அதனால வந்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய காசு சொத்து சொகம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாடகை வீடு கட்டி விடுறதுக்குலாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீயா பண்ண சொல்ல, வாடகை வந்து கொடுத்துதானே இருக்காங்க. கொடுக்க முடியும், நாங்க போறோம். ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாடகைக்கு எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்ப நீங்க வீடு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க? உங்கள்ட்ட இருக்கு, நீங்க தர மாட்டேங்கிறீங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால வந்து அப்படி பண்ணாதீங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருத்தத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம். பட் இப்ப இல்ல, இன்னும் ஒரு கொஞ்சம் வீக்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய திங்ஸ் வாங்குறது குடிக்கிறது அது இதுன்னு இந்த 2 வீக்ஸ்ல இன்னும் நிறைய ஒர்க்கும் இருக்கு நமக்கு. அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நீங்க அப்படியே போக போக வந்து வீடியோல பாப்பீங்க. இந்த வீடியோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். இங்கதானே நீ ஜாலியா உட்கார முடியும், சரியா? அங்க போய் எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. மெயினா ஒண்ணு என்ன தெரியுமா, pets not allowed. நல்ல வேலை. ஏன்னா இந்த குழந்தைக்கு வீடே காட்டல. அதான் இப்ப இந்த அழகான குழந்தைய வாடகை வீட்டுல இருக்கவங்கள பெட்ஸ் வளர்த்த கூடாதா சொல்லுங்க? எங்களுக்கும் ஆசை இருக்குல்ல வாடகை வீட்டுல இருந்தாலும் பெட்ஸ் பெட்ஸ் வளர்த்திக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா திடீர்னு வந்து இப்போ ஒரு விடுவோம் பாவம் ரோட்ல விட்டா
ஏன்னா அப்படி விட முடியாதுல்ல, வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு பெட்ஸ் வளர்த்தணும்னு ஆசை இருக்கும். ஏன் வளர்த்து விட மாட்டேன்? கடிச்சுட்டா இங்க நல்லா இப்படி கடிச்சிட்டு. ஓகே கைஸ், பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். டாடா. டாடா. டாடா.